அனைவருக்கும் மாலை வணக்கம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரெகுலரா ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க நம்மளோட காமராஜ் சாருக்கு இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா அந்த 2 மணி மீட்டிங் ஆகட்டும், இரவு 8 மணி கூட்டம் ஆகட்டும், அவர் ரொம்ப சிறப்பாவே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்க எல்லா லீடர்ஸுக்குமே இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீசோல், நம்மளோட கீசோல் ப்ராடக்ட்டுக்காக நம்மளோட ஆல் இந்தியா ட்ரெயினர் நேஹா மேம் நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்களோட ட்ரைனிங்காக மேமோட ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். மேம பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா யாரா இருந்தாலும் அவங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. அவங்க மெயினா வீடியோ ஆன் பண்ண சொல்றதுக்காக என்னன்னா, எனக்கு எல்லாம் எப்படி இருக்கோ உங்க முகத்தை நான் பார்க்கணும், நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதனால வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க, அப்பதான் எனக்கும் சொல்லும் போது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டா இருக்கும். மேம் பாத்தீங்கன்னா இப்ப ரெகுலரா நம்ம ரீசெண்டா நம்மள பியூசிக்குலாம் டைரக்ட் விசிட் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவ்வளவு எக்ஸலண்டா கொடுத்தாங்க. அவங்களோட ப்ரோக்ராம் ட்ரைனிங் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு அவங்க நம்ம கூட நமக்கு இந்த கீசோல் ப்ரோக்ராம ரொம்ப சிறப்பா கொடுக்க போறாங்க. அவங்கள நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் நேஹா மேம். நீங்க ரொம்ப எக்ஸலண்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க தமிழ்நாட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ காமராஜ் சார். நன்றிம்மா, நன்றி நண்பர்களே. நேற்றைய கூட்டம் 8:45 கூட்டத்துல நேகா மேடம் பட்டை கிளப்புனாங்க. எங்க ஒரிசாவே ஃபயர் ஆயிட்டு இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா லேடிஸ் டீம் நல்லா ஃபார்ம் ஆயிட்டாங்க ஒரிசாவில். அங்க பிரசாந்தி மேடம் நிறைய பெண்கள் வந்துட்டாங்க. அந்த லேடிஸ் டீம் பெரிய அளவுல நேற்று பூஸ்ட் ஆயிட்டாங்க. 2 கூட்டங்கள் நடத்திருக்காங்க ஒரிசாவுக்கு. நல்லா பூஸ்ட் ஆகுது. அருணா மேடம் சொல்றது உண்மை, 100க்கு 100 உண்மை. மேடம் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் கூட்டம் நடத்துறாங்க. அது ஒரு பெரிய சமாச்சாரம். கோவப்பட்டா கூட வீட்டுல கூட அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கோவப்பட்டா கூட அவங்க சண்டை போடும்போது கூட சிரிச்சுக்கிட்டு தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனவே ரொம்ப மகிழ்ச்சி. அதை நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாங்க. கீசோல் சேல்ஸ், கீசோல் ப்ரமோஷன், கீசோலுடைய பர்ச்சேஸ், கீசோல் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ், கீசோல்ல என்னென்ன இருக்குதுன்னு சொல்ல வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. வெல்கம் மேடம் நேகா மேனன் மேடம். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச் சார். ஜேஆர்சிஎம், குட் ஆர்சிஎம், ஜே கீசோல் எல்லாருக்கும் வணக்கம். Okay. Actually, for the translation, our Kavita Ramkumar madam is available. Madam, please welcome Kavita madam. Thank you very much. Actually, I am so thankful to Kavita ma'am also. Kavita ma'am, Romba Nandri. Actually, she is here not for translation. Actually, I don't want to bore anyone. So let's hear it in Tamil itself. I'll be here. If you have any doubts, then we can clear the doubts. And you can hear the session in Tamil itself. I have given the PPT to Kavita ma'am, so she will be explaining. And the business part naan solidare and try pannare Tamil பேசுறதுக்கு, I mean கத்துறதுக்கு, but it will take time. கொஞ்சம் தான் நானும் பேச ஸ்டார்ட் பண்ணறேன். So இன்றைக்கு Kavita ma'am will explain all the products that we have to do today. So business part I'll explain. Over to you, Kavita ma'am. Please welcome. And she is the special Nirjara, and ma'am is always proud of her. And yes, Tamil Nadu, we have to make many PQCs, Nirjaras and Nirbhais. So let's hand it over to Kavita ma'am. I'll be here. If you have any doubt, then if you feel anywhere stuck anywhere, then I can clear the doubts. And business part nan explain pandren. Thank you. Over to you, Kavita ma'am. Yes. தேங்க்யூ ஸோ மச் நேஹா மேம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜூம் செஷன்ஸ் இன்னைக்கு இப்போ பாத்தீங்கன்னா கீசோலுடைய ஜூம் செஷன்ஸா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் நம்மளோட காமராஜ் சார் தான். ஏன்னா தினசரி நமக்கு மீட்டிங் நடக்குது. அதுல கீசோல் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதை பாத்தீங்கன்னா நம்ம சரியா உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதுக்காக தான் நம்மளுடைய நேஹா மேனன் மேம் நமக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ வீடியோ ஆன் பண்ண சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம லிசன் பண்றோம் அண்ட் நம்ம அட்டென்டிவா இருப்போம் கண்டிப்பா. ஏன்னா ஒரு மத்தியான நேரத்துல நம்ம ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கே நம்மளே அறியாமலே நம்ம வேற எதுவும் வேலைகள்ல இருந்துடலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராமா ஏன் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்குமே இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல
பெரிய வாய்ப்பு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கீசோல் ப்ராடக்ட் மூலமா, ஒரே ஒரு ப்ராடக்ட் மூலமா கூட நம்ம பண்ண முடியும். நம்ம ஆர்சிஎம்ல ஏற்கனவே நம்ம லீடர்ஸ் சொல்லி தராங்க, நம்ம எமரால்ட் சார்ல இருந்து எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீசோல்ல கூட ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு கூட நம்மளால வந்து மிகப்பெரிய அளவுல சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்மளோட ட்ரெயினர் ரெஸ்பெக்டட் ரேஹா மேம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்ல அவங்க கத்துக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க நம்மவும் புரிஞ்சுப்போம். அவங்களுடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு அவங்களுக்கு தமிழ்ல பேசுறதுக்குன்னும் போது அவங்க வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஷோல்டர் டு ஷோல்டர் நம்ம நின்று நமக்கு வந்து என்ன சப்போர்ட்னாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. கூடிய விரைவில் அவங்களே தமிழ்ல பேசுவாங்க. அது வரைக்கும் வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய செஷன் இன்னைக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா நான் ஒரு பிபிடி மூலமா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். Do you want me to share, Kavita ma'am? மேடம் அவங்க ஷேர் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. I think she left ஆயிடுச்சா? She left. You please share, madam. Let her come. Yes. I'll share. இது வந்து புஷ் க்ளோ அப். Yes. Okay, Kavita ma'am join. She didn't join, I think. Maybe she is trying, madam. She is there at Nagarcoil, maybe remote area. The tower problem may be there. Anyhow, she has come. Okay. I'll share the PPT. One by one, please, sir. Let her explain. கவிதா மேடம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன் பை ஒன் ஷேர் பண்ணிருக்காங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ மேம். சாரி, ஆக்சுவலி இந்த போன்ல அட்டெண்ட் பண்றதுனால கொஞ்சம் இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் உட்காருங்க. டவர் குறைவா இருக்கு. விட்டு முதல்ல எங்க உட்கார்ந்தீங்களோ அங்கேயே உட்காரு. இப்ப கிளியர் பேசு. ஓகேங்க சார். ஸோ ரோஸ் டிலைட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா Kavita ma'am, I think there is a disturbance because of your earphone, I think. Can you remove that? Earphone போடுறீங்களோ? ரெண்டுல ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணுங்க. ஒன்னா இயர்போன் ரிமூவ் பண்ணுங்க, இல்லைன்னா செல்போனை ரிமூவ் பண்ணுங்க. டைரக்டா பேசி பாருங்கம்மா. Yes, again leave ஆயிடுச்சா? Okay, let me explain now. Glow Up Rose Delight. I mean, we are not going to discuss about the ingredients. Ingredients patti discuss. I mean, we don't have to discuss the ingredients, but how do we approach people for Glow Up Rose Delight? What do we say to people which can convince them to buy our product? What should we say? What is Glow Up Rose Delight actually? Many ways we can use Glow Up Rose Delight. Glow Up Rose Delight use பண்றதுக்கு many I mean we can use it in many ways. As a cleanser you can use. You have sweat on your face. I mean ரொம்ப தூரம் travel பண்ணதுக்கு அப்புறம் when you want to feel that refreshness, you can spray the Glow Up Rose Delight on your face and clean your face with cotton.
So that's cleanser. And as a toner, you can use before makeup, whatever product you are using on your face. So before makeup, spray Glow Up Rose Delight on your face, and you start doing or start using in the cream use. When you use that cream, it will absorb into your skin. So it's very good as a toner. And as an aftershave, you can use this Glow Up Rose Delight. And the Madri, you can convince people for that. Take one hand, just spray Glow Up Rose Delight on their one hand and see the difference. So that's how you can show them the difference when you use Glow Up Rose Delight. And what's the rate of Glow Up Rose Delight? Yes, Kavita ma'am. You can Glow Up கூட சொல்றாங்கம்மா. Yes ma'am. I think நான் வந்து ஒரு வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன் மேம். Yes. Yes, because I think she can't join. Yes. The ingredients in Glow Up Rose Delight is glycerin, D-panthenol, lactic acid, rose extract, sodium hyaluronate. So wherever we go, we only see it as a rose water. It's a rose water. It's not a rose water. More than that, more than this rose water. So I am speaking so slowly so that you can understand each and every word that I am speaking, though I am not speaking in Tamil. And in Tamil Nadu also, more words are used in English than Tamil. So it's okay, I think. Okay, so many ingredients are there in this product, in this small product, so that it can be used on your face and your face glows up like the name suggests. So when you use that, there is lactic acid. That means if you have any rashes, any inflammation, any particular problem on your face, it will ward off. This lactic acid helps us to do so. Kavita ma'am, I think much disturbance is there because of maybe because of the network issue, ma'am. I have come inside now. I think it is clear now. Yes, it's clear now. Yes. So just I'll brief it up. Okay. So, yes. So நம்மளோட Glow Up Rose Delight அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் இப்போ வந்து ரோஸ் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ரோஸ் வாட்டர் மட்டும் இல்ல இது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து மோர் தென் ரோஸ் வாட்டர். அதாவது ரோஸ் வாட்டருக்கும் ரொம்ப அதிகமான பலன்களை வந்து இது தரக்கூடியது. நீங்க வந்து இதை வந்து கிளென்சரா யூஸ் பண்ணலாம், அதே சமயத்துல டோனராவும் யூஸ் பண்ண முடியும். கிளென்சரா யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க வெளியே போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, வெளியே ரொம்ப டஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நீங்க ஒரு ஃபேஸ் வாஷ் பண்றதை விடவும் இதை வந்து ஒரு ஸ்ப்ரேயா பண்ணிட்டு நீங்க ஒரு டவலோ இல்லைன்னா கர்ச்சீஃபோ வச்சோ இல்ல டிஷ்யூ வச்சோ நீங்க தொடச்சா கூட உங்களுடைய ஃபேஸ் வந்து அதுல இருக்கிற மாசுகள், அழுக்குகள் எல்லாம் நீங்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, அதாவது வெறுமனே எதுவுமே நான் மேக்கப் போடல அப்படின்னு சொல்றவங்க கூட இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளிச்சதுக்கு அப்புறமா ஃபேஸ்ல நல்ல ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு போகும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஃபேஸ் நம்ம ஃபேஸ் வாஷோ இல்ல சோப்போ போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளுடைய போர்ஸ் ஓப்பனா இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வெளியே போகும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அதுல அழுக்குகள் எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பாதிக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய Glow Up Rose Delight வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹைட்ரேட் பண்ணுது, அதாவது ஈரத்தன்மையை கொடுக்குது. ஸ்கின் வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஈரத்தன்மையோட இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா என்ன ஆகும்னா நாளடைவுல கொஞ்சம் நாள் ஆகும்போது கண்டிப்பா வந்து அது ட்ரை ஆகி அது மட்டும் இல்லாம சுருக்கங்கள் வர்றதுக்கும் ஆரம்பிக்கும். இந்த நம்மளுடைய Glow Up Rose Delight அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட், அதாவது வந்து நம்மளுக்கு வந்து முகத்துக்கே வந்து ஒரு குளுமையை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சருமம் வந்து நல்லா சுவாசிக்க வைக்கக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா D-panthenol, லாக்டிக் ஆசிட், இந்த மாதிரி சோடியம் ஹைட்ரோனேட் இதெல்லாமே இருக்கு, ரோஸ் எக்ஸ்ட்ராக்டும் இருக்கு. அப்ப இது எல்லாமே கிளிசரின் இருக்கு. இந்த எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்தை மூச்சு விட வைக்குது, அதே சமயத்துல அதுக்கு ஈரத்தன்மையை கொடுக்குது, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு க்ளோ கொடுக்குது. அதனாலதான் பேர் வந்து கரெக்டா வச்சிருக்காங்க, Glow Up Rose Delight அப்படின்னு சொல்றது. இதுல அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதாவது நம்ம செல்களை, நம்ம சருமத்தினுடைய செல்களை பாதிக்கக்கூடிய புறக்காரணிகள், அதாவது நம்மளுடைய தூசி, வெயில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு.
அது மட்டும் இல்லாம ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அதாவது உங்களுக்கு சருமத்துல எந்த பாதிப்பும் வராது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நிறைய வந்து பரு வந்து அது மாதிரி பருக்கள் இல்லைன்னா வந்து புண்ணு சின்னதா வந்திருக்கும். அப்படியெல்லாம் வராம தடுக்கக்கூடியது வந்து நம்மளுடைய க்ளோ அப் ரோஸ் டிலைட். அதனால கிளிசரின் இருக்கு. அது மட்டும் கிளிசரின் இருக்கிறதுனால கிளிசரின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சருமத்தை வந்து ரொம்ப மிருதுவா வச்சுக்கும். சாஃப்டா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிருதுவா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம லாக்டிக் ஆசிட், இந்த ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட், விட்டமின் சி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சருமத்துக்கும் ஏற்றது. இவங்கதான் யூஸ் பண்ணும். எண்ணெய் பசை இருக்கிற சருமம் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணும். வறண்ட சருமம், ட்ரை சருமம் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி காம்பினேஷன் சருமம் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படிதான் பண்றாங்க. ஒருத்தருக்கும் ஒண்ணு அப்படின்னு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கும் ஒரு விதமான பொருள் அப்படின்னு சொல்லும் போது, ஓ நமக்கு வந்து இதுதான், நம்ம வந்து இதுதான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா, ஒரு வீட்லயே வந்து 2 பேர் 3 பேர் இருக்காங்க. அந்த ஒரு ஏதோ ஒரு பொருளை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க 3 பேரும் அந்த 3 பொருளை வாங்குறாங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு வந்து நம்ம வெளியே நடந்துட்டு இருக்க விஷயம். ஆனா க்ளோ அப் ரோஸ் டிலைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா சருமத்துக்கும் ஏத்த மாதிரியான பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கிற நிறைய பொருட்கள். அது வந்து ஒரு ஃபேஸ் வாஷா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு கிரீமா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்க்ரப்பா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம எல்லா சருமத்துக்குமே ஏத்த பொருள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள்னு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே உபயோகப்படுத்த முடியும். இந்த க்ளோ அப் ரோஸ் டிலைட்டை வந்து பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் பயன்படுத்த முடியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இத வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஷேவ் லோஷனா கூட பயன்படுத்துறாங்க. இது என்ன அப்படின்னா இந்த அதாவது ரோஸோடைய வாசனை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு நம்ம மனசுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. ஒரு ரோஸ் ஸ்மெல் அப்படின்னு போது ஒரு ரோஸ் பூவை பார்க்கும்போது எவ்வளவு நமக்கு வந்து அந்த வாசனை வந்து நம்மள பிடிக்குதோ அந்த மாதிரி இது வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்குள்ள, அதாவது சருமத்துக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து அப்சர்வ் ஆயிடும். உள்ள போய் அப்சர்வ் ஆறதுனால அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய சருமத்துக்கு போய் சேரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அது வந்து வளவளப்பு தன்மையோடையோ இல்லைன்னா வந்து எண்ணெய் பிசுக்கு தன்மையோடயோ இருக்காது. கிரீஸியா இருக்காது. எந்த மாதிரியும் இருக்காது. உங்களுக்கு போட்டு நீங்க கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க சருமமே வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்ல க்ளோவா ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன அழுக்குகள் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா ஆகணும்னாலும் சரி, இதை வந்து நீங்க உபயோகப்படுத்த முடியும். அதே மாதிரி எத்தனை தடவை வேணா உபயோகப்படுத்தலாம். இப்ப காலையில கிளம்பும் போது மட்டும் இதை போட்டா போதுமா அப்படின்னு இல்லாம, மத்தியானம் வந்து உங்களுக்கு வந்து வெளியே போறீங்க இல்ல போகல, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இல்ல, அப்ப ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி எத்தனை வாட்டி வேணாலும், சாயங்காலம் ஒரு வாட்டி, நைட்டு தூங்கும் போது, இப்படி எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம வந்து இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னெல்லாம் பண்ணுது, ஹைட்ரேட் பண்ணுது, அதாவது ஈரப்பதத்தோட வச்சுக்குது, டோன் பண்ணுது. நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு நிறத்தோட இருக்கிறது, டோனரா இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி கிளென்ஸ், அதாவது கிளீன் பண்றதுக்கு, நம்மளுடைய சருமத்துல இருக்க அழுக்குகளை கிளீன் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு நல்ல நறுமணம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷன், அதாவது நல்ல புத்துணர்ச்சி தரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் போறோம், டிராவல் பண்றோம் அப்படின்னா, டிராவல் பண்ணி அங்க போனோம்னா நம்மளுடைய முகம் பாத்தீங்கன்னா நல்லா டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஜஸ்ட் நம்மளோட க்ளோ அப் உபயோகப்படுத்தி நல்ல ஒரு கிளென்ஸும் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அதை ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்ல டோனும் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம லேசா ஒரு பவுடர் போட்டா கூட வந்து நம்மளுடைய சருமம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்ப ஈஸியா கேரி பண்ணிட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிம்பிளான ஒரு பாட்டில் இருக்கு, நம்ம பேக்லயே வச்சுக்கலாம். யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது டோனிங்க்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணை முடிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாட்டில வந்து ஒரு 5 to 6 இன்ச்சஸ் வந்து நீங்க வந்து தள்ளி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு ஸ்ப்ரே அந்த முகத்துல இவங்க ஸ்ப்ரே பண்றாங்க பாத்தீங்களா, அந்த பிக்சர்ல இருக்க மாதிரி நல்ல ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். நம்மளுடைய சருமம் வந்து நல்ல புத்துணர்வோட நல்ல ஒரு ஹாப்பியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு உடனேவே கிடைக்கும். இன்ஸ்டன்டா அதை ஸ்ப்ரே பண்ண உடனே சூப்பரா இருக்கு. ஸ்மெல்ல இருந்து நம்மளுடைய ஃபீல்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கிளென்சிங்னா கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்டலா அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு காட்டன் துணியோ இல்லைன்னா ஒரு டிஷ்யூவோ வச்சு நீங்க வந்து நம்ம தொடச்சி அழகா எடுத்துக்கலாம். இல்ல அந்த காட்டன் துணியிலேயே இந்த இந்த க்ளோ அப்ப வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை வச்சு நம்மளோட முகத்தை வந்து அழகா தொடச்சிக்கலாம். சோ டோனிங்க்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு, கிளென்சிங்க்கும் எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம வந்து பார்த்தாச்சு. எஸ் மேம், நெக்ஸ்ட் ஒன். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வியாமினி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். இந்த வியாமினி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை பொருட்கள் நிறைய சேர்த்திருக்காங்க. எந்த ஆபத்தான பாதிக்கக்கூடிய சருமத்தை பாதிக்கக்கூடிய எந்த பொருளுமே சேர்க்கப்படல. இதுல முக்கியமான பொருட்கள் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்ற முக்கிய சேர்மானங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருங்கையோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு.
அதுக்கப்புறமா வந்து பால் இருக்கு, தேன் இருக்கு, சன்ஃபிளவருடைய ஆயில் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான பொருட்கள். ஒரு பொருள்ல வந்து இயற்கையான பொருட்கள் எவ்வளவு சேர்த்திருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பலன்கள் இருக்கும். சோ வந்து முருங்கையோட இதுல வந்து பாத்தீங்கன்னா சோப் இருக்கு. முருங்கை சோப்ல வந்து பாத்தீங்கன்னா பால் இருக்கு, தேன் இருக்கு, முருங்கையோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கு. தேன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம உணவா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சருமத்துக்குமே வந்து நம்ம போடலாம். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம். அது வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை பொருள்ல இருந்தே நமக்கு நிறைய நறுமணம் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் அதுல ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 100% வெஜிடபிள் ஆயில்கள், அதாவது தாவரத்துல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில இருந்து தான் எடுத்திருக்காங்க. அதனால சோப்பும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொரிங்கா சோப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு தொடர்ச்சியா அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொரிங்கா ஃபேஸ் ஸ்க்ரப். ஃபேஸ் ஸ்க்ரப் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பால் இருக்கு, 100% நேச்சுரல் எக்ஸ்போலியன்ஸ். எக்ஸ்போலியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய சருமத்துல இருந்து அழுக்குகளை நீக்கக்கூடிய விஷயம். அதை வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% நேச்சுரலான எக்ஸ்போலியன்ஸ். இயற்கையிலேயே வந்து நிறைய பொருட்கள் இருக்கு. அது வந்து நம்மளுடைய சருமத்துல இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுக்கு உபயோகப்படுது. அப்படிப்பட்ட பொருட்களை சேர்த்திருக்காங்க. தேன் சேர்த்திருக்காங்க, முருங்கையுடைய எக்ஸ்ட்ராக்டர் சேர்த்திருக்காங்க. இதுல என்னென்ன முக்கியமான தன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரபன் ஃப்ரீ, அதாவது நமக்கு பாதிப்பு தரக்கூடிய பொருட்கள் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதுல பாரபன் ஃப்ரீ, சிலிகான் ஃப்ரீ, நேச்சுரல் எக்ஸ்போலியன்ட். நம்ம வந்து மத்த ஸ்க்ரப் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஸ்க்ரப்பை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து நேச்சுரலான பொருட்கள் இருக்கிறத விடவும் கண்டிப்பா வந்து நிறைய கெமிக்கல் சேர்த்து தான் வரும். அப்போ நம்மளோட பொருள் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியம். அதுல வந்து என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா பால் இருக்கு. அது என்ன பண்ணுது, நம்மள வந்து நல்ல மாய்ஸ்சரைசர், அதாவது நம்ம நம்ம சருமத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை வந்து அது வந்து தருது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சருமம் வயதாவதை தடுக்குது. ஈரப்பதம் நம்ம சருமத்துக்கு இருக்கும்போது கண்டிப்பா அது வறண்டு போகாது. வறண்டு போகும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனையான சுருக்கங்கள், முகச்சுருக்கங்கள் வந்து வராம வந்து தடுக்குது. அப்ப பால் நமக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம சருமத்துக்கு ரொம்ப அதிகமான ஊட்டம் தரக்கூடியது பால். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முருங்கையோட எக்ஸ்ட்ராக்ட். இந்த முருங்கையோட எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பரு வந்து அதனால வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கருப்பு கருப்பா நமக்கு புள்ளிகள் மாதிரி வந்திருக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரும்புள்ளிகள் சொல்லுவாங்க, சின்ன சின்ன பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து தடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருங்கையோடைய எக்ஸ்ட்ராக்ட். அதே மாதிரி வந்து நம்மளுடைய சருமத்தை நல்லா சுத்தம் பண்ணி புதுசா நம்மளுடைய செல்கள் புதுசா உருவாகும் போது நல்ல வந்து ஒரு நல்ல தன்மையோட அந்த செல்கள் இருந்து நம்மளுடைய சருமமும் வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் சரி, அதை வந்து நல்லா வந்து ஒரு ஊட்டம் கொடுத்து அதை வந்து நல்லபடியா வச்சுக்கும். ஹனி, தேன்ல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றது, இல்லைன்னா வந்து நம்மளுடைய செல்கள் பாதிப்படையாம பாதுகாக்கக்கூடிய சக்தி வந்து தேனுக்கு இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்களை ரேடிக்கல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து வெளியே போறோம், பொல்யூஷன், சன்ன இல்ல வெளியே போலனாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சருமத்துல ஏற்படக்கூடிய நம்மளுடைய உணவு காரணமாவோ இல்ல மத்த தண்ணி குடிக்காம இருக்கிறது நிறைய விஷயங்களால நம்மளுடைய சருமம் பாதிக்கப்படுது. அதை வந்து தடுக்கக்கூடியது நம்மளுடைய தேன், ஹனி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் எக்ஸ்போலியன்ட் நிறைய மூலிகைகள் வந்து நிறைய சேர்த்திருக்காங்க. அதுல இயற்கையான பொருட்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இயற்கையான பொருட்கள்ல இருந்து எடுக்கிறதுனால நம்ம சருமத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அழுக்குகளை மென்மையாக நீக்கும். அதாவது வந்து சருமத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் முகத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஷியல் பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரப் போடுறாங்க அப்படின்னா நல்லா வந்து அது வந்து என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின் போர்ஸை வந்து அதாவது சின்ன சின்ன துளைகளை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அது வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது கெமிக்கல் உள்ள போய் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா நம்மளுடைய நேச்சுரல் எக்ஸ்போலியன்ஸ், அதாவது இயற்கையான அழுக்கு நீக்கிகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிளீன் பண்ணும். அதே சமயத்துல வந்து உங்களுடைய சருமத்தை வந்து நீங்க அது வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இதுல. அதே மாதிரி டெட் செல்ஸ் சொல்லுவாங்க, டெட் ஸ்கின். அதாவது நம்மளுடைய சருமம் வந்து ஒரு 25 இருந்து 28 நாளுக்குள்ள ஒரு செல்கள் வந்து போயிட்டு மறுபடியும் திருப்பி தான் உருவாகும். அப்படி உருவாகும் போதும் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான விஷயங்களை பண்ணல அப்படின்னா அந்த சருமம் மறுபடியும் மேல இருக்கக்கூடிய படிந்த அழுக்குகளுடையதான் மறுபடியும் இருக்க போது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரும்புள்ளிகள், சுருக்கங்கள் இதெல்லாமே வர ஆரம்பிக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நேச்சுரல் எக்ஸ்போலியன்ட், இயற்கையான
ஒரு விஷயத்தை உபயோகப்படுத்தி நம்ம வந்து இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எஸ் மேம், நெக்ஸ்ட் மேம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரப். இப்ப இந்த ஸ்க்ரப் அப்படிங்கிறது சரி, நம்மளுடைய க்ளோ அப் அப்படிங்கிறதுமே சரி, நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து அடிப்படையான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பேசிக்கா வந்து இது வந்து உபயோகப்படுத்தல அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால வந்து நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம சருமம் வந்து பாத்தீங்கன்னா தினசரி அதுக்கான ஊட்டம் நமக்கு கொடுத்ததே ஆகணும். ஊட்டச்சத்து அப்படிங்கிறது எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா நம்ம சருமம் வந்து அது கேக்குது. ஆனா நம்ம அதை கொடுக்கறது இல்லைன்னும் போது நம்ம சருமம் வந்து அதனால பாதிப்படைஞ்சு அப்பவுமா கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் வரும்போது நம்ம வந்து அதை கவனிச்சோம்னா அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. ஆனா வந்து நம்ம சருமத்துக்கான பாதுகாப்பு, தினசரி பாதுகாப்பு, இப்போ க்ளோ ப்ரோஸ் ரிலேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெய்லியுமே வந்து அதை வந்து பல தடவை உபயோகப்படுத்தலாம். ஆனா ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா வாரத்துக்கு 2 முறை நம்ம அதை உபயோகப்படுத்தலாம். அப்படி உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய வந்து ரிசல்ட் வந்து அது மூலமா கிடைக்குது. எஸ் மேம். Yes. The things that has to be added, I'll just explain. You can brief it up. Okay. What is a natural exfoliant? Why Keysol products are different from other products, other brands? That's what we want to know. And how do we approach customer? How do we bring business? That's what we want to know here. Now, so Glow Up Rose Delight, we can't spray it on the face of the customers. I'll just show you how to use the Glow Up and just spray. It will burn their eyes. So it's better we use that on their hands and show what's the difference that Glow Up Rose Delight makes. And the second thing, soap. Why do we use soap? Why do we need Moringa soap? The specialty of Moringa is bringing out toxins from your skin. So when we use this soap, whom can we suggest this soap? Those who are workers, those who are working in the field, those who are working in construction sites, those who are working with cement, those who are cement workers, all those people, whatever soap they use, what happens actually, they can't get rid of the itching and irritation on their skin, whatever soap they use. And this is the best thing you can give to them, and you can see the result after using Moringa soap. So they are the people you should go and approach taking Moringa soap. Then you can see the result. And the third one, Moringa scrub. Why Moringa scrub is different from other scrubs or other brands? That's what we want to know here. So Moringa scrub is different because in market, the scrubs that we use are made of artificial exfoliants. Exfoliants means that grains in the scrub, that when we use and scrub it, you can see that hard part. And what they use, the cover of walnut powder, that they powder that and use in this artificial or in the scrubs to get the result so fast. And here we have used natural exfoliants, means the exfoliants of leaves we have used. It won't harm our skin, and it is not it is good for all types of skin. And how do we make people understand that? Take their hand, scrub it, use some water and scrub it, and you can see the difference in both hands then and there itself, and they will surely buy our scrub. And what do we do actually? When we take bath, we just rub with that sponge, and it's not soft sponge but the hard one, and we just rub and rub, so that we always feel ki we have already taken bath. So it's not the way. Actually, we have to use scrub for get rid of dead skins and the dead cells. So we have to use scrub. And what is the business of this? I'll explain after Kavita ma'am translating it to Tamil. Over to you, Kavita ma'am. Just 3 things, and how do we approach people? Yes. எஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம க்ளோ ப்ரோஸ் டிலைட்டை எல்லாருக்கும் வந்து ஃபேஸ்ல வந்து அடிச்சு காமிக்க முடியாது. அது வந்து ப்ராக்டிக்கலா நம்மளுக்கு சாத்தியம் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கைகளை வந்து நம்ம வந்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி காமிக்க முடியும். ஏன்னா வந்து அது ஸ்ப்ரே பண்ணி காமிச்ச உடனே அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். ஏன்னா நம்ம கையிலயோ இல்ல நம்ம ஃபேஸ்ல போட்டா அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியாது. கண்டிப்பா அவங்களுடைய கையில அதை போட்டு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த ஃபீல் தெரியும். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி ஸ்க்ரப் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நேச்சுரலான, அதாவது இலைகள், அந்த மாதிரியான விஷயங்கள், இலைகள், தாவர எண்ணெய்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்போலியன்ட், அதாவது அந்த அழுக்கு நீக்கிறது இருக்கு. நம்ம வந்து ஸ்க்ரப்ல வந்து பாத்தீங்கன்னா தொட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டா தெரியும் இல்லையா? அந்த பார்ட் தான் வந்து அந்த எக்ஸ்போலியன்ட் அப்படின்னு சொல்றது. இப்ப மத்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்நட் இருக்கு இல்லையா? அதோடைய ஓடுல இருக்கக்கூடிய பவுடரை வந்து சேர்க்கிறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரொம்ப நல்லா அதாவது ஸ்க்ரப் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும்.
அப்படி பண்ணும்போது என்னன்னா உடனே நல்ல க்ளோ கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்க்ரப், அந்த ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணும்போது. ஆனா அது வந்து கண்டிப்பா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஆனா நம்மளோடது வந்து தாவர எண்ணெயில செய்யறதுனால நம்மளுக்கு அந்த ஸ்க்ரப் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி சோப், மொரிங்கா சோப் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுத்தா நமக்கு உடனடியா ரிசல்ட் கிடைக்கும், நமக்கு உடனடியா அதோடைய பலன் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்டட வேலை செய்யறவங்க, இல்லைன்னா வெளியே வேலை செய்யறவங்க, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், அதாவது வெளியில வேலை செஞ்சு அவங்களுடைய சருமம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட்லயும் இதுலயும் வந்து ரொம்ப வறண்டு போயோ இல்லைன்னா பாதிப்படைஞ்சோ இருக்கும். அவங்களுக்கு நமைச்சல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சிமெண்ட்ல வேலை செய்யறவங்க, இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு நம்ம இந்த மொரிங்கா சோப்பை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இமீடியட்டா அந்த ரிசல்ட் தெரியும். ஏன்னா வந்து இயற்கையான பொருட்கள்ல இருந்து நம்மளுடைய ப்ராடக்ட் செய்யப்படுறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு இமீடியட்டாவே அதோடைய பலன்கள் தெரியும். அப்போ அவங்க வந்து கண்டிப்பா திருப்பி வந்து அதை வந்து வாங்க வருவாங்க. இது வந்து நம்ம வந்து எப்படி அதை வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்றாங்க, மேம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எஸ் மேம். Yes. So these are the 3 products we can sell easily. We can go and approach people so easily, and yes, it's both for men and women. So let's get into business. So the PV of Glow Up Rose Delight, MRP of Glow Up Rose Delight is 90 rupees and SP is 72 rupees. No one can imagine we'll get this Glow Up Rose Delight with this much ingredients in 90 rupees. So we don't have to compromise with the MRP rate. We don't have to give anyone with the SP rate. So we are members, that's why we are getting it in 72, and its PV is 43. Plus, if we are giving Moringa soap to the same person, PV is 30. And scrub, we have to use scrub once in a week or twice in a week. So we need scrub so that our face looks glowing and young. So the PV of scrub is 54. So the total PV is 127. Okay, so the total PV is 127. At least if we are a salesperson, we are going out or we are talking to people on the phone, we are just promoting it in social media, then also minimum we'll get 5 orders every day. Isn't it? 5 orders, 5 combos kudukalam, I think. So 5 combos if we give, then also your PV will be 635 daily. And for 25 days you are working. 5 days leave edukalam. Okay, we don't have to work for 5 days. Let's work only for 25 days. And for 5, giving it for 5 people, how much time it will take? Leaving it in the status, or just talking someone with the phone, or just going and meeting the people. So it will take only that much time. So the total PV will be 15,875 with just these small 3 products. Just imagine what we are doing and how we are working. And in Tamil Nadu, nobody knows about Keysol. And it's easier for us if we explain these all key points when we go and talk to them. Just let them see how it works. I mean, talk பண்ணும்போது just take their hand and show them how does it work. Just look ma, how difference it will make when you use this scrub, when you use this Glow Up Rose Delight. You will shine, you will glow. When we talk like this, surely and absolutely they will buy the product from us. And yes, it will be a great experience for us too. We don't have to work much for giving or for selling this products. Yes, over to you, Kavita ma'am. I think you heard what I said. Yes ma'am, in between there was a disturbance. Okay ma'am, so not a problem. Okay, இப்போ பாத்தீங்கன்னா இதோட பிசினஸ் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொரிங்காவோட ஸ்க்ரப் ஆகட்டும், இல்ல சோப் ஆகட்டும், இல்ல க்ளோ அப் ஆகட்டும். க்ளோ அப் பாத்தீங்கன்னா 90 rupees, MRP 90 rupees. நம்ம இதை வந்து மாதிரி ஒரு ப்ராடக்டே இல்லை மார்க்கெட்ல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா 90 rupeesக்கு கம்மியா இதை கொடுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 72 rupees. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த விலை வந்து நமக்கு வந்து நம்ம மெம்பரா இருக்கிறதுனால கிடைக்குது. அதை வந்து நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்லை. நம்ம கொடுக்க வேண்டியது MRP தான். ஸோ அந்த MRPயே வந்து பாத்தீங்கன்னா 90 rupees. இது வந்து இது தேவைப்படாத ஆட்களும் யாருமே இல்லை. கண்டிப்பா எல்லாருக்குமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே தேவையான ப்ராடக்ட்னும் போது கண்டிப்பா வந்து அந்த அந்த க்ளோ அப்போட ரோஸ் டிலைட்டை வந்து நம்ம வந்து எளிமையாவே வந்து நம்ம கொண்டு போயிட்டு அதை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சோப்பு. நம்மளுடைய மொரிங்கா சோப்புமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது அது மாதிரி ஒரு ரேட் வந்து நம்ம எங்கேயுமே வந்து கிடைக்காத ஒரு ரேட் தான் நம்ம வந்து மொரிங்கா சோப்பும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 50 PV இருக்கு. நம்மளுடைய சோப்போட ரேட் வந்து MRP 68, சாரி 50 PVல 30 PV.
எஸ்பி Okay. வந்து நம்மளுக்கு வந்து 51 50 ஓகே டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிவி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஸ்க்ரப்போட பிவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 54 பிவி. ஸோ ஸ்க்ரப்போட பிவி வந்து 54. நம்மளுக்கு வந்து நம்மளுடைய எம்ஆர்பி வந்து 110 and 90 rupees நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நம்ம நிறைய பேருக்கு ப்ரமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலதான். நீங்க வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர்கிட்ட நீங்க பேச போறீங்க அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணீங்க. மேம், how many people you said actually daily? These 3 products together as a combo to 5 people daily. Okay 5 people, அதாவது ஒரு 5 பேருக்கு நம்ம இந்த ஒரு காம்போ. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். சோப் யூஸ் பண்ணாதவங்க யாரும் இல்ல. அதே மாதிரி க்ளோ அப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பா ஒரு 3 தடவை 4 தடவை கூட நம்ம யூஸ் பண்ண முடியும்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து கண்டிப்பா அது வந்து டெய்லி யூஸ் ப்ராடக்ட். அதே மாதிரி இப்ப மேக்கப் தான் போட மாட்டேன்னு சொல்றவங்களுக்குமே நம்ம இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் கொடுக்க முடியும்ன்றதுனால நான் வந்து அதுதான் பேசிக் ப்ராடக்ட்னு சொல்றாங்க. அப்ப ஸ்க்ரப்ன்றது வாரத்துல ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ நம்ம உபயோகப்படுத்தலாம். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஒரு 2 சோப்பு கூட நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய இருக்கலாம். சோப்பு அதுக்கப்புறம் ஒரு க்ளோ அப், ஒரு ஸ்க்ரப் அப்படின்னு கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 பேரை ஒரு நாளைக்கு சந்திக்கிறோம்னா ஒரு மாதத்துல 25 நாள் நம்ம வந்து வேலை செய்யறோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு இன்கம் மட்டும் இல்லாம ஒரு பிவியும் வந்து நிறைய பிவி கிடைக்க போகுது. பிவி மேம் டோட்டல் 15,875. 15,800. ஓகே, ஸோ இத கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிவியோட கால்குலேஷன் எடுத்தீங்கன்னா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே நம்ம சொன்ன மாதிரி ஒரே ஒரு ப்ராடக்ட், ஒரு 2-3 ப்ராடக்ட்ன்ற ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் எம்ஆர்பி நீங்க எடுத்தீங்கன்னா கூட இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90, ஒரு 110, ஒரு 200 and something, 268, 270 rupees கிட்ட தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட நீங்க வந்து ஒரு காம்போவா நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது கண்டிப்பா மக்களுக்கு வந்து அது தேவை இருக்கு. ஸோ அந்த டெமோ நம்ம சொன்ன மாதிரி அந்த டெமோ அவங்க கையில போட்டு காமிச்சாலே அந்த ஸ்க்ரப் வந்து கண்டிப்பா எல்லாரும் வாங்கிப்பாங்க. பிகாஸ் அட் திஸ் பிரைஸ், இந்த மாதிரி ஒரு கம்மியான விலையில இவ்வளவு நல்ல ஒரு ஸ்க்ரப் கண்டிப்பா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை வந்து ஒரு வாட்டி ஃபீல் பண்ண வச்சுட்டோம்னா கண்டிப்பா அவங்க மட்டும் இல்ல, ஒரு கஸ்டமரா மட்டும் இல்ல, அவங்க வந்து நிறைய பேருக்கு அதை வந்து கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எதனா பிராக்டிக்கலா நடக்கிற விஷயம் தான், அதனால உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த ஸ்க்ரப்பை வந்து கண்டிப்பா வந்து கையில போட்டு காமிச்சிங்கன்னா அவ்வளவு டிஃபரன்ஸ் அவங்களே பார்த்து ஆச்சரியம் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த டெமோவை கண்டிப்பா நம்ம செஞ்சோம்னா எளிமையா ஒரே ஒரு ஸ்க்ரப் ஓபன் பண்ணி நம்ம டெமோ பண்ணா அது முடியறதுக்குள்ள நமக்கு வந்து கண்டிப்பா நிறைய ஸ்க்ரப் வந்து சேல்ஸ் ஆயிருக்கும். க்ளோ அப்பும் சரி, அதே மாதிரி க்ளோ ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க வந்து அந்த ஸ்க்ரப்பை போட்டு விட்டீங்கனாலே போதும். அப்போ அது கூட நம்ம என்ன ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சோப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து கருப்பு புள்ளிகள் இருக்கலாம், இல்லைன்னா இந்த பிம்பிள்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி பருக்கள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாகணும்னா நீங்க இந்த சோப் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பா அவங்க வந்து அதை வந்து வாங்கிப்பாங்க. ஏன்னா ஒரு 2த்தையும் சேர்த்து உபயோகப்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குதுன்னு சொன்னா அதை வந்து கண்டிப்பா அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து அந்த மாதிரி மொரிங்காவோட ஸ்கின் கேர், அதாவது சரும பாதுகாப்பு பொருட்கள் வந்து நம்மளுடைய நிறையவே காம்போவா சேல்ஸ் பண்றதுக்கு எளிமையா இருக்கு. இதுல இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிற 3 ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப சிறப்பான ப்ராடக்ட். தேங்க்யூ சோ மச் நேஹா மேம். என்னுடைய ஆக்சுவலி என்னால கொஞ்சம் சரியா பண்ண முடியலனாலும் Yes, sure. That's what they want actually. One more thing, புதுசா வந்த ஆளுகளுக்கு, I mean PV எல்லாமே they don't know about PV. Let's don't talk about PV. These are the 3 products which don't have much MRP/SP difference, much profit. These are the products which have a very less profit. Okay, MRP/SP difference like Glow Up Rose Delight 90 and 72 means 18 rupees difference. And scrub also only 18 rupees difference, soap 20 rupees difference. So total it's just 56 rupees that profit we'll get in a combo. Okay, still if you calculate like this for 25 days you will get 7,000 rupees on your hand. Just see the magic of these products. Yes, we'll get the PV of 15,000, but 7,000 rupees, for getting 7,000 rupees salary, how much time you have to work. So these are the products, small products without much PV, without much rate, but we don't have to talk much. Serial kadha சொல்லும்போது അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും பேசும்போது then also you can just take their hand and scrub it and just see, well, look how it happens, what is the difference you can see. Then also you can sell these products.
And வரும்போது பச்சைக்கறியா, ஃப்ரூட்ஸா, bakery, anything you can buy with this money. Just imagine what Keysol can do if you just put your focus into it. Okay, thank you so much for this. Next week we'll come with another products, and yes, Kavita ma'am, you have to be there, or anyone those who are ready to do the session. I'll give you the PPT. I'll make you prepare before the session so that you can talk much, and I'll give the business, and if there is anything to be added, I'll add to. Thank you so much for this session. Thank you so much, Kavita ma'am. Thank you, Kamraj sir, for giving this opportunity. Thank you, JRCM, Good RCM, J Keysol. And if you have any doubts, you can surely ask. Yes, thank you. மேடம் Yes, sir. கம்ப்ளீட்டடா? ஓ நண்பர்களே, மேடம் கவிதா மேடம் நீங்க எது சொல்றதுன்னு சொல்லிருக்கீங்க. Kavita ma'am, translate. I mean, do you need translation for the last thing I said of 7,000 rupees PV and all? If you want translation, yes. கவிதா மேடம் லெஃப்ட் மேடம், she is not inside. கவிதா வந்துட்டாங்க மேடம். எஸ் சார். ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 பொருளையும் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது எம்ஆர்பியோ ரீட்டைல் பிரைஸோ நம்மளுடைய டிபிஓ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே கூட ஒரு 56 rupees இருந்தாலுமே கூட நீங்க ஒரு 5 பேருக்கு டெய்லி கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா 25 நாள் நீங்க வேலை செஞ்சா கூட உங்களுக்கு வந்து 7,000 ரூபாய் கிடைக்க போகுது. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நீங்க வேலைக்கு போகாம ஒரு ஜஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, சும்மா ஒரு கதை பேசுறவங்க, இல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு லேடிஸ் கிட்ட நம்ம ஏதோ ஒரு பேசிட்டு இருக்கும்போது கூட அவங்களுக்கு இந்த கையில அந்த ஸ்க்ரப்பை போட்டு அதை வந்து பார்த்து அந்த டிஃபரன்ஸ் பார்த்த உடனே அவங்க வந்து அதை வாங்கிக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது எளிமையா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறோம். 15,000 PV வந்து அப்ராக்ஸா நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட விலையும் கம்மி, நம்மளுக்கு மார்ஜின் கம்மியா இருந்தா கூட நம்ம நிறைய பேர்கிட்ட இந்த ப்ராடக்டோட காம்போவோட அப்ரோச் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கவிதா மேடம், வாழ்த்துக்கள் நேகா மேனன் மேடம். ஒரு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டாங்க. பொருள் விளக்கம் கொடுத்து அந்த பொருள்களை யூஸ் பண்ணுவதன் மூலமாக என்ன நன்மைங்கிறதையும் சொல்லி அதுல என்னெல்லாம் வந்து நம்ம செய்ய முடியும், அது எந்த மாதிரி நேரங்களில் அதை யூஸ் பண்ண வேண்டுங்கிறதையும் சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா அதுக்கு எப்படி விற்கிறது, அது விற்றா என்ன கிடைக்கும், எவ்வளவு பிவி, அது என்ன ரீட்டைல் பெனிஃபிட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க நம்ம நேகா மேனன் மேடத்துக்கு. ரொம்ப நேரம் பேசுறதுல போற மேடம் சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுல நேகா மேனன் மேடம் from Tamil Nadu, we used to come on 3 o'clock only inside. See, after 3 o'clock, so many people will come inside of the new platform. So எல்லாருமே அது மாதிரி they have practiced like that. So that now இன்னைக்கு இனிமேல் வந்து நேகா மேனன் மீட்டிங்னா 3 மணிக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிறத வந்து அவங்க காமிச்சிட்டாங்க. 3 மணிக்கு முடிகிற மீட்டிங்கு 3 மணிக்குள்ள வர்றவங்க எல்லாம் வந்து சொல்லி வச்சிருங்க. 3 மணிக்கு அப்புறம் வந்தா வந்து இப்போ கடைசியா சர்ச்சில் போனா ஆமீன் போடலாம். பட் இங்க அப்படி இல்லை. 3 மணிக்கு அப்புறம் வந்து ஆமீன் கூட போட முடியாது. அதனால எல்லார்த்திட்டையும் சொல்லிருங்க. பிஃபோர் 2 o'clock ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஜாயின் பண்ணி சீக்கிரம் முடிக்கணும். கூட்டங்களை சீக்கிரம் பண்றாங்க. அதாவது நிறைய விஷயங்களை சொல்லணும்னா இவர் சொன்னார், நம்ம டைகர் சொன்ன விஷயம் அதுதான். நிறைய விஷயங்களை உள்ள திணிச்சா ஒண்ணுமே புரியாம போயிடும். பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 3 விஷயங்களை சொல்லி அந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் என்ன இருக்குதுன்னு சொல்லி அதை எப்படி சேல் பண்ணா காசு கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால உள்ளபடியே நேகா மேனன் வந்து ஏன் ரீச் ஆகுறாங்க அப்படின்னா அது காரணம் தான் அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான். அதனால நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் நேகா மேனன் மேடம். We need your service more from our Tamil Nadu people. They are ready to come and join before 2 o'clock and they all ready to open the video also. So this is a good practice, the new practice also. Thank you so much. Yes, we will practice in the Zoom meeting year after all meetings they used to come in the video also. The short and sweet messages they will receive. நன்றி நண்பர்களே. கவிதா ராம்குமார் மேடத்தை பொறுத்த வரைக்கும் அடாடா எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடான்னு விவேக் சொன்ன மாதிரி எத்தனை நேரம் வந்து எத்தனை நேரம் போய் எத்தனை நேரம் கட்டாயி எத்தனை நேரம் மறுபடியும் ஓப்பன் ஆனாலும்
அது வந்து விக்ரமாதித்தன் மாதிரி விடாமுயற்சியோட மேடம் அருமையா டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல பாட்டை வந்து அவங்க பண்ணிட்டாங்க கவிதா. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, லீடர்ஷிப்புங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் லீடர்ஷிப். நமக்கு என்னன்னு கூட வந்து கட் ஆயிடுச்சு, நமக்கு என்னன்னு கூட போய் இருந்துக்கலாம், அதல்ல. அது எப்படியாச்சும் நம்முடைய இதை செய்யணும், அது வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. உள்ளபடியே ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஏற்கேனும் டவுட்டு அல்லாவிட்டால் ஏற்கேனும் அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ற விதத்துலையோ, அல்லாவிட்டால் சேல் பண்றதுலையோ, அல்லாவிட்டால் வந்து அதை ப்ரொமோட் பண்றதுலயோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா மேடத்தை கேட்கலாம். நீங்க தமிழ்ல கேட்டா அவங்க மலையாளத்தை சொல்லிடுவாங்க. எனிபடி எல்ஸ்? வெரி குட். ஜே.கே. தேனி வாங்க. ஆர்.கே. தேனி சார் அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கேஸ்வல்ல நம்ம சகோதரிகளவா காட்டினாங்க, இப்ப நம்ம ஜென்ஸுக்கள் இதை யூஸ் பண்ணலாமா சார்? அவங்க தான் முன்னமே சொல்லிட்டாங்களே, லேடிஸ்க்கு மட்டுமல்ல ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் சார். ஜென்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் சார். நோ டவுட். முதல்ல ஆரம்பமே இப்ப அதுக்கு தான் நான் 2 மணிக்கு வாங்க 2 மணிக்கு வாங்குறேன். நீங்க 2:20க்கு வந்தா இப்படித்தான் தெரியாது சார். இப்ப நம்மளுக்கு வந்து மீச தாடி இருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார்? சார் மீசைக்கு தாடிக்கு சம்பந்தமே இல்லை சார். மீசைக்கு தாடிக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு இது வந்து ரோஸ் வாட்டர் தான் சார். இதை வந்து யூஸ் பண்ணா அவங்க தான் சொல்றாங்களே, நீங்க ஸ்கின்ல ஒரு கையில போட்டு இன்னொரு கையை போடாம விட்டு பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு க்ளோ ஆயிருக்கு, அந்த கை எவ்வளவு சைனிங்கா இருக்குன்னு தெரியும். அந்த சைனிங் ரோஸ் வாட்டர் தானே சார் அது. நல்லா அருமையா வந்து ரோஜாவை கொண்டு தயாரிக்கிறது. அது இன்கிரீடியன்ஸ் இன்னைக்கு சொல்லலை, இன்னொரு நாளைக்கு சொல்றேன்ட்டாங்க. ஏன்னா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பூராமே வந்து கெமிக்கல் இல்லாதது. கெமிக்கல் இருந்தால் தான் நீங்க பயப்படணும். மூஞ்சிக்குன்னு வேற மாதிரி ஆயிடுமா, நம்ம ஒய்ஃபுக்கே நமக்கு அடையாளம் தெரியாம போயிடுமா, இல்லைன்னா நம்ம குழந்தைக்கு நம்மள அப்பான்னு கூப்பிடாம போயிடுமா, அந்த மாதிரி பயமே இதுல கிடையாது சார். நீங்க தைரியமா போடலாம், அருமையா வரும். நீங்க டவுட்டா இருந்தா பொன்குணா சார் கேட்டு பாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸா யூஸ் பண்றாரு. சூப்பரா இருக்கீங்க சார். யூஸ் பண்றாரு சார். காமராஜ் சார், உங்களை பார்த்துட்டு நானு அதெல்லாம் மீசெல்லாம் எடுத்துட்டு நான் இது பண்ண போறேன். நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பூரா மீசி வெள்ளையா போய் தலையெல்லாம் கருப்பா இருக்குன்னு நான் மீசி தட்டிட்டேன். நீங்க எதுக்கு தட்டுறீங்க? வெள்ளையா போயிடுச்சு, நீங்க 30 வயசு ஆளா இருக்கீங்க. வேற ஒண்ணும் சார். வாழ்த்துக்கள். சூப்பர் சார். அருமை சார். நன்றி சார். நன்றி. வாழ்த்துக்கள். மேடம் அவங்க 2 பேத்துக்கும் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். ரைட். நேகாமேனன் மேடம் சொல்றது நானே சொல்லிட்டேன். சொல்லுங்க, வேற யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? ஒருத்தரா கேளுங்க பார்க்கலாம் சார். நிறைய டைம் இருக்குது, நீங்க நிறைய டவுட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம், தமிழ்நாட்டுல நமக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, யாருமே டவுட் கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆளு தான் ஆர்கே கேட்பாரு, இல்லைன்னா வழக்கமா சைதமீன் பீர் கேட்பாரு. இன்னைக்கு பாவம் அவர் காண்ட்ல உள்ள இல்ல. வழக்கமா அவர் கேட்டுவார் ஒரு டவுட்டு. இருக்காரு சாரு, கேட்காம இருக்கிறாரு. அதுதான் பெரிய ஆச்சரியா. யாரு கை தூக்குனது? நரேந்திரன். வாங்க நரேந்தர். வாங்க. இன்பேடா. அதாவது right now I'm sitting in the RCM Wonderworld and I'm talking. Okay, so thank you Neha madam, thank you very much. You should come very often nowadays from now on. Okay, so காமராஜ் சாருக்கு நன்றி. ஏன்னா நேஹா மேடம் பேச வச்சு நிறைய விமன் கன்வெர்ட் பண்ண முடியும். இன்னைக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இல்லை, எல்லாம் ஃபங்க்ஷன் அப்படி இப்படி இருந்தா கூட we'll make it one more day next week. அதுக்கப்புறம் எப்போ வராங்களோ இன்னும் அதிக கிரௌடு கொண்டு வந்து உட்கார வச்சு. வெரி குட், வெரி குட். ஒண்டர்வேர்ல்ட்ல மேல நம்ம ஸ்டாஃப் எல்லாம் போய் உட்கார வச்சார் பாபு சார். ஸோ பாபு சார் இஸ் டேக்கிங் கேர் தட் வே. ஸோ நம்ம டீமும் வளர்றோம். நீங்க கீசோல் ஐட்டம்ல காட்டினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அந்த கீசோல் நேர் போய் வீடியோல காமிச்சா நாங்க எல்லாம் பாப்போம்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாப்போம். பாபு சார் கீசோல் ஐட்டம் காட்ட முடியுமா? அப்படியே அது நேர் போய் நீங்க நின்னா வீடியோ கேமரா ஆன் பண்ணி சார். நானே காட்டுறேன். காட்டுங்க சார், உங்க கேமரா தான் கிளியரா இருக்கு. நீங்க ஏதாவது ஃபாரின் கேமரா வச்சிருக்கீங்க? இருங்க, ஃபர்ஸ்ட் இதே காமிச்சிடுறேன். இந்த பக்கம் கீழே ஃபர்ஸ்ட். ஓகே, எங்க எல்லாம் பாருங்க, கீஷோல் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு அங்க ஒரு டிஸ்பிளே காமிக்கிறாரு. இருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஷெல்ஃப்ஸ் காமிச்சிடுறேன். அப்படியே ஆர்சிஎம் வண்டர் வேர்ல்ட், ஆர்சிஎம் வண்டர் வேர்ல்ட் இதெல்லாம். ஓகே, இது கீழே ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். நீ கீழே இப்ப கீழே இருக்க. இருங்க, மேல போயிடுங்க. இப்போ மேல
அவர் வந்து என்ட்ரன்ஸ்ல இருக்கிறாரு, மேல போகணும், 2-3 மாடி ஏறணும். ஏறிடுவீங்களா முன்னாடி? லிப்ட்ல போங்க. சபரிமலை ஏறுற மாதிரி இது. ஒரு செகண்ட். நண்பர்களே, இன்றைய கீசோல் கூட்டம் உள்ளபடியே Now we are மகிழ்ச்சிகரமான entering the கூட்டம். நம்ம என்ன கூட்டம் நடந்தாலும் நம்ம 1.5 வார்டுல இருந்து எல்லாம் பொருள் எல்லாம் கம்மியாயிடுச்சு போல இருக்குது. மறுபடியும் நப்பங்க சார், எல்லாம் குறைஞ்சிருக்க மாட்டேங்குது. வித்தினேர் ஸ்டாக் அடுத்து ஆர்டர் போட்டுட்டோம். பாருங்க கீசோல் ஐட்டம் எல்லாம் பாருங்க. எல்லாரும் அப்படியே பாருங்க. ஏதாவது சொல்ல முடியுமா யாராசி? ஓவர் கீசோல்ல இன்னும் ஐட்டம். வெரி குட், வெரி குட். ஓகே. சோ கீசோல் தி ஃபுல்லா எப்படி வச்சிருக்கோம் டிஸ்ப்ளேல. சார் எல்லாம் லேடிஸ் பொம்மையா தெரியுது. என்னென்ன போடுறாங்க? வெரி குட். ஓகே. சூப்பர். பாருங்க இத்தனை ஐட்டம் இருக்குது நம்ம 1.5 வாரத்துல. ஓகே. வெரி நைஸ். இங்க பாருங்க வண்டர் வேர்ல்ட்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்க ஒரு ஆர்டர் போட்டு ஒரு போன் பண்ணா உங்களுக்கு வந்து 2Payல வந்துரும். இப்போ வந்து இன்னைக்கு 7 மணிக்கு. ஆமா. இங்க பாருங்க Dresses இருக்கு பாருங்க. Sarees, ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெகின்ஸ் இருக்கு. what do you call this? இது வந்து இது இருக்கு பாருங்க. அது கீசோல தானா? sarees எல்லாம் கீசோல வந்து இல்ல லேடிஸ் கொண்டாந்து அப்படியே காட்டுறேன். இப்போ கீசோல் இது ஒரு தனி ஷெல்ஃப் இருக்கு. அதே மாதிரி இங்க எல்லாம் பாருங்க கீசோல் பேண்டீஸ் அது. கீசோல் வெரி குட். கீசோல் ஒரு தனி ஷெல்ஃப் இருக்கு கீசோலுக்கு. எக்ஸ்க்ளூசிவ். வெரி குட். ஐ நெயில் பாலிஷ் இதெல்லாம் நம்ம ஆர்சிஎம் வண்டர் வேர்ல்ட்ல ஃபுல்லா இதாமா இப்ப சொன்னது இதானே குளோப். பாருங்க அது காட்டுங்க சார். குளோப். அது என்ன அது மஞ்சள் கலர் இருக்கு, அது என்னது? அதுவா? கீசோல் SPF பின்னாடி SPF 50 இதெல்லாம் பின்னாடி சொல்லுவாங்க அவங்க. மஸ்காரா வெரி குட் சூப்பர். காம்பேக்ட் பவுடர் வெரி குட் சூப்பர். இது மாதிரி ஒரு கீசோல் அவுட்லெட் நீங்க வீட்டுல வச்சுக்கலாம் லேடிஸ். அதுக்கு வெறும் 50,000 ரூபாய் கட்டினா போதுமான கீசோல் அவுட்லெட் நீங்க வீட்டுல வச்சுக்கலாம். வெறும் 50,000 கட்டினா KSO. உங்களுக்கு அந்த PUCக்கு என்ன ரெகக்னேஷனோ அதே தான் KSO ஆகும். இன்னைக்கு பாருங்க 7 மணிக்கு நம்ம MD சன் வர்றாரு. தமிழ் விளக்கங்கள் 7 மணிக்கு. அதுக்கு உங்களுக்கு குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிருக்கேன். அந்த தமிழ் விளக்கங்களை கத்துக்கிறதுக்கு கீசோல் அவுட்லெட் வச்சிருக்கிறவங்க, PUC காரங்க, அப்புறம் டிஸ்பிளே வால் வச்சிருக்கிறவங்க, 1.5 வார்டு குயிக் வச்சிருக்கிறவங்க, 1.5 வார்டு ஆளுங்க, அதே மாதிரி டெக்னிக்கல் அண்ட் எல்லாரும் வந்து அதுல பங்கெடுக்கலாம். இன்னைக்கு MD சன் அவரு சௌரப் சாப்ரா பேசுறாரு. நம்ம டிரான்ஸ்லேஷன் நம்ம ரஞ்சித் சார். 7 மணி கூட்டம். அப்போ அதுல வந்து நீங்க அவசியம் வந்து ஆன்லைன்ல எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் சொல்றேன். ஆன்லைன் பர்ச்சேஸ் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அவர் 7 மணிக்கு வர்றாரு. முக்கியமான கூட்டம். வாங்க அகல் ஒளி செல்வராஜ். ஓகே நரேன் சார் ப்ளீஸ். தேங்க்யூ. நான் அகல் ஒளி செல்வராஜ் அட்மிட். ஓகே தேங்க்யூ. நன்றி நரேன் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். செல்வராஜனா வாங்க. அனன்யா டவுட்டா கேளுமா கேளு. வணக்கம் அங்கிள். வணக்கம் சொல்லுமா. நேகா கேளு. மலையாளம் தெரிஞ்சா மலையாளத்திலேயே கேளு. நேகா மேடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சூப்பரா பேசுனாங்க. எனக்கு கீசோல்ல ப்ராடக்ட் எல்லாமே பிடிக்கும். அதுல வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக், லிக்விட் லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல எனக்கு ஒரு ட்ரிப்ஸும் தெரியும். லிக்விட் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆசியமோட லிப் பாம் போட்டுட்டு போட்டா நம்மளுக்கு ரிமூவ் பண்ண ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது அப்படியே ஸ்டிக்கியா உதட்டுல ஒட்டிக்கும். அப்ப ரிமூவ் பண்ண கஷ்டமா இருக்கும். இதுதான் என்னோட ட்ரிப்ஸ். வெரி குட். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி உதட்டுல கொஞ்சோண்டு பட்டாசு வச்சு பாம் வச்ச மாதிரி வச்சுட்டு போட்டா சிகப்பா இருக்கு. அதான பண்ணி சொன்னது இல்ல? லிப் பாம் போட்டுட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டா நல்லா வந்து ரிமூவர் ஈஸியா இருக்குன்னு சொல்லு பாப்பா. நல்ல கிளாஸ் கொடுங்க. நேகா மேடனே கை தட்டிட்டாங்க. இஸ் இட் ரைட் மேடம்?
Is it right? Yes, sir. Yes. Yes, correct. Super. It's a great tip. Very good. அனன்யா பொண்ணு, நீ அருமையா வந்து கீசோல் நல்லா படிமா. இப்ப இருந்தே படிச்சுக்க. நல்ல பொண்ணு. சரி, மகிழ்ச்சி. ஆல் தி பெஸ்ட். வேற யாரும்? எனிபடி எல்ஸ்? இது மாதிரி எல்லாம் நீங்க சொன்னா எங்களுக்கு எவ்வளவு சௌகரியமா இருக்கு. அது இப்போ வந்து ஆண்களும் வந்து இந்த க்ளோ அப் யூஸ் பண்ணலான்னு சொல்லி இன்னைக்கு தான் தெரியுது. இதெல்லாம் மாதிரி எல்லாம் லிப்ஸ்டிக் ஆண்கள் போடலாமான்னு நீங்க சொல்லணும். அப்பதான் எங்களுக்கு தெரியும். இப்போ லிப்ஸ்டிக் போடாம எத்தனை பேர் கருப்பா வந்து உதட்ட வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதனால வந்து இது ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடு. இது எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து சும்மா மேடைன்னா மேடை அப்படியே அதிரணும். அந்த மாதிரி இந்த கீசோல் மூலமா நம்ம வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ணுவோம். தெர் இஸ் நோ சைட் எஃபெக்ட் அட் ஆல். எந்த சைட் எஃபெக்டும் இல்லாத ஒரு ப்ராடக்ட் கீசோல் ப்ராடக்ட். மேக்கப் பண்றதுனால நமக்கு எந்த தொந்தரவும் வந்துட போறது இல்லை. மூஞ்சியெல்லாம் மாறிட போறது இல்லை. ஒரு சங்கீதா மேடம் அப்படிதான் ஒரிஜினலா இருக்குமா எப்படி மேடம்? சங்கீதா மேடம், சங்கீதா ஜாய் கீசோல்ல அவங்களும் நெரிச்சு, நீங்க நெரிச்சராவா மேடம்? ஆமா சார், நம்ம ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணிட்டு நார்மலா தான் இருக்கும் சார். ஆமா, நீங்க நம்பர் 1 இது பிவி அச்சீவர். அதிகப்படியான பிவி பண்ணிருக்கிறீங்க கீசோல்ல. வெரி குட். வாழ்த்துக்கள் மேடம். ஆல் தி பெஸ்ட். நண்பர்களே, அப்துல் கதீர், அப்துல் ரஹ்மான் ஆயிட்டீங்களா? அப்துல் காதிர் தான் நீங்க. இந்த அப்துல் ரஹ்மான் வேற ஒருத்தரா? வாங்க அப்துல் ரஹ்மான். மேரா நாம் அப்துல் ரஹ்மான். வாங்க சார். Sir, thank you, sir. Neha ma'am, I have one. ரஹ்மான் சார். Sir, கேக்குதா சார்? கேட்க மாட்டேங்குது, கொஞ்சமா சவுண்டா பேசுங்க சார். சார் இப்போ கேக்குதா சார்? இப்பதான் சார் கேக்குது. ஓகே சார். ஒரு சின்ன டவுட் சார் நேஹா மேம் கிட்ட. உங்க மொபைல்ல கொஞ்சம் சவுண்ட் கூட்டுங்க சார். உங்க மொபைல்ல சவுண்ட் குறைச்சிருப்பீங்க. கொஞ்சம் கூட்டு. இல்ல ஃபுல்லா வச்சிட்டேன் சார். ஃபுல்லா வச்சிட்டேன். அதுக்கு மேல வரலையா? சரி, அப்படின்னா அது வந்து மியூட் பண்ணிட்டு அங்கிருந்தே சத்தம் போடுங்க சார். எங்களுக்கு நேரடியா கேட்கும். சரி, சொல்லுங்க ரஹ்மான். என்ன டவுட் சொல்லுங்க. Neha ma'am, this is about the face scrub, ma'am. So, for a best result, how can we approach the customers? Like, shall we use it daily in a daily basis or a weekly twice like that? Because No, I we have can't used. Okay. Because I have used that Moringa soaps and Globe. I'm using it daily. But regarding scrub, I don't know. So I need that tip alone, ma'am. We can't use scrub daily actually. Just we have to use once in a week. If you have dry skin, very dry skin, then you can use twice in a week. Otherwise, if you have oily skin, use just once in a week. Okay, no need to, we can't use it daily because it removes our dead skin. And we have to let the dead skin appear before removing it. And for skin with many pimples, if there are many pimples and infections, we don't have to use scrub. Use Glow Up for 4 or 5 times daily, and after 3 or 4 days you can see the difference, oil control and pimple control. Then after that you can slowly use scrub, that also very slowly without infecting them, without infecting pimples and without touching that. Just remove the dead skin slowly. Otherwise it will harm your skin. Okay, it's not because of the scrub, our scrub, but because of their skin, because of the pimples that has it out. So we can use only that. Okay ma'am, thank you ma'am. Thank you. Yes, so much. Thank you so much. வெரி குட். வாழ்த்துக்கள் ரஹ்மான் சார். அருமையா வந்து யூஸ் பண்ணுங்க, ப்ரோமோட் பண்ணுங்க, சேல் பண்ணுங்க, நிறைய சம்பாத்தியம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா சார். நன்றி சார். Thank you. நன்றி. ஆல் தி பெஸ்ட். வேற யாருக்காச்சும் இந்த மாதிரி டவுட் இருக்குதா? நீங்க கவனமா கேட்டவங்களுக்கு வந்து 2 விஷயங்கள் வந்து டவுட் வரலாம், இல்லைன்னா டவுட் வராம போகலாம். இங்க யாரும் கை தூக்கிட்டாங்களே? நானே தான் கை தூக்கிட்டேன். அவர் தான் கை தூக்கி கேட்டீங்கல்ல. என்னன்னு கேட்டா, நிறைய வந்து கவனமா கேட்டு நிறைய கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் வந்து வரலாம், அப்புறம் வராமையும் போகலாம். அப்புறம் ஒண்ணுமே கேட்காம இருந்தாலும் டவுட் வராம இருக்கலாம். 2 விஷயங்கள்ல வந்து டவுட் வந்து வராம இருக்கும். அந்த வகையில நீங்க டவுட்டே வரக்கூடாதுன்னு கட்டாயம் இல்லை, இருந்தா கேட்டா நல்லது. அவர் மாதிரி ரஹ்மான் சார் மாதிரி கேட்டுக்கிட்டா நல்லது. இதுல ஜாஸ்தி டவுட் நமக்கு தான், ஆண்களுக்கு தான் வர வேண்டும். நம்ம கொஞ்சம் பேர் அது பெக்கப் நேரத்துக்கு அதுதான் சொன்னார் டைகர். நம்ம வந்து ஏன் வந்து சேல் பண்ண முடியல, ஏன் வந்து நம்ம பெருசா இப்போ ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க என்ன பாடுபட்டாலும் 30,000 சம்பளம்னா
30 நாள்ல தலைகீழா நின்று பல்ட்டி அடிச்சு பாடுபட்டால் 30,000க்கு மேல அவங்க சம்பளம் கிடையாது. எத்தனை ஓவர் டைம் பார்த்தாலும் 30,000க்கு மேல சம்பளம் வாங்க முடியாது. ஆனால் ஆர்சிஎம் பிசினஸ்ல சேல் பண்ணக்கூடிய ஒரு டைரக்ட் செல்லர் வந்து நினைச்சா 30,000 ஒரே நாள்ல கூட சம்பாதிக்க முடியும். வித்து சம்பாதிச்சுக்கலாம், விற்பனை ஒன்னா சம்பாதிக்கலாம். அந்த வாய்ப்பு இதுல இருக்குது. ஆனா ஏன் அந்த ஒரே நாள்ல சம்பாதிக்க முடியுமானீங்கன்னா நம்மளை வந்து வெக்கம் தடுக்குது, அச்சம் தடுக்குது. இல்லைன்னா வந்து என்னது வந்துட்டாங்க சசிகலா மேடம். வாங்க மேடம், நம்ம லேடிஸ் புலி, வாங்க புலி. மேடம் வணக்கம், அனைவருக்கும் மாலை வணக்கம். மேகா மேடம், மேடம் Yes, வணக்கம். உங்களுக்கு சவுண்ட் கம்மியா இருக்குமா சசி மேடம்? வீடியோ ஆஃப். உங்க வாய்ஸ் கம்மியா இருக்கு மேடம். ஓகே, வீடியோல இல்லைங்க சார், நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேங்க சார். அது ஏன்னா சவுண்ட் கம்மியா ஆகுது. நேஹா மேம், சரி பேசுங்க. one doubt ma'am, shall we recommend that moringa soap for children? Yes, we can recommend. Though pH is big, actually what happens is pH of children is different from ours. The pH of our face is 5 to 5.5. It should be 5 to 5.5. May not be, or maybe or may not be. But pH of children is 6.5 to 7.5. So it's between that. So that they can use our soap because it's more than 6 or 7. It will balance their skin. So we can recommend moringa soap to children too. What age ma'am? Below 5 years? Below 5 years too. Yes. Okay. Newborn? Everyone can use moringa soap. It's better than what we are using as Johnson & Johnson when we don't know what are the ingredients. Here the ingredients are moringa. If we start it from infancy, then their skin will develop into very soft and glowing skin. So we don't have to use much more products after that. Okay. Thank you ma'am. Okay, yes. Okay, Sasi madam, any doubt? இல்லைங்க சார். Thank you so much. கேக்கட்டா கூப்பிட்டேங்க சார். நன்றிமா, நன்றி, வாழ்த்துக்கள். நாங்க இப்ப வம்பு பண்ணி டவுட் வர வைக்க வேண்டியதா இருக்கு. நாங்க என்ன பண்றது சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். டவுட் வர வைக்க வேண்டியதா இருக்குது சார். வணக்கம். வணக்கம், யாருங்கதே? சார் ஆர்கே பேசுறேன் சார். மறுபடியும் ஆர்கேவா? சரி, ஒரு சோப்பு விஷயமா சின்ன பசங்களுக்கு ஏதோ சொன்ன சரியா புரியல சார். 2 பேரும் பேசிக்கிட்டது. ஆடாடா, அது உங்களுக்கு புரியலையா? குழந்தைகளுக்கு போடலாமா? மொரிங்கா சோப்பு இருக்கு இல்லைங்க, மொரிங்கா சோப்பு பாத்துருக்கீங்களா? மொரிங்கா சோப் பாத்துருக்கீங்களா நண்பா? இத பாருங்க, இந்த மொரிங்கா சோப் தெரியுதா? தெரிய மாட்டீங்களா? பாத்துருக்கீங்களா? ஆர்கே மேடம், நான் சொல்ல 3 மணிக்கு கூட வருவாங்க. நம்ம தமிழ்நாடு ஜூம்ல மட்டும்தான் அப்படி வருவாங்கன்னு சொன்னல. பாருங்க, ஆர்கே தெரியுதா? இங்க ஆர்கே மூட் ஆயிட்டாரா? அவர் அன்மியூட் பண்ணுங்கம்மா. சார் தெரியுது சார். சோப் தெரியுது, சொல்லுங்க சார். தெரியுதா? ரைட். ஸ்க்ரப் தெரியுமா? ஸ்க்ரப் பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் பாத்துருக்கேன் சார். ரொம்ப தூரம் தேனிங்கிறது ரொம்ப தூரமா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்டா இங்க எங்க காண ஸ்க்ரப்பா. நானே தேடி தருங்க. சரி, அப்போ நீங்க என்ன தெரியணும்னா ஒரு கேஎஸ் ஒரு 50,000 கட்டி ஒரு கேஎஸ் எடுத்துட்டீங்களா? உங்க வீட்லயே பியூட்டி பார்லர் மாதிரி வச்சுக்கலாம். ரைட், அந்த ஏற்பாடு பண்ணுங்க சார். இந்த சோப்பை பத்தி சொல்லுங்க மேடம். 2 பேரும் பேசுனாங்க, ஒண்ணும் புரியல. சின்ன பசங்களுக்கு போடலாமா? சொல்றதுல அது குழந்தைகளுக்கும் போடலாமா அப்படின்னா போடலாம்னு சொன்னாங்க. குழந்தைகளுக்கு வந்து அந்த இப்ப பிறந்திருக்கிற குழந்தை கூட அது போடலாம். ஜான்சன் & ஜான்சன் சோப்பு இருக்குல்ல, ஆமா சார், அது டேஞ்சர். அதை போடுறத விட இது போட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. ஓகே சார். ஓகே. அதே போட்டுருக்குது, குழந்தைகளுக்கு போடக்கூடாது. ஜான்சன் & ஜான்சன் சோப்பு குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்குது. ஆனா நம்ம விளம்பரத்தை பார்த்துட்டு அதையவே வாங்கி போட்டு அப்புறம் சில்ட்ரன்ஸ் டாக்டர்கிட்ட போயிட்டு எக்கச்சக்கமான செலவு பண்ணிட்டு அப்படி எல்லாம் கிடக்குறாங்க. வாங்க அப்துல் கதீர் சார். அப்துல் கதீர். அனைவருக்கும் வணக்கம் மேடம். இந்த ஸ்க்ரப்பர் வந்து இந்த பிம்பிள்ஸ் உள்ள ஆளுக்கு போடக்கூடாது, வேற என்ன யூஸ் பண்ணலாம் சொன்னீங்க? Glow Up Rose Delight. Glow up தான் ஸ்ப்ரே பண்ணுங்க. ஓகே 4 or 5 times ஸ்ப்ரே பண்ணும்போது after 3 or 4 days டிஃபரன்ஸ் பாக்கும். டெய்லி 4 or 5 times. டெய்லி 4 or 5 times. ஓகே. அப்ப அந்த பிம்பிள்ஸ் போன பிறகு திரும்ப நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். வெரி குட், சூப்பர். பாருங்க, பிம்பிள்ஸ் ஒரு பிம்பிள்னு வந்தவங்களுக்கு மோகனாம்பா டீச்சர் 5000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்க வச்சுட்டாங்க. பிம்பிளை காட்டிய
இந்த சோப்பு தான் போடணும், இந்த பவுடர் தான் அடிக்கணும், இந்த ஆயில் தான் சாப்பிடணும், இந்த மாவுல தான் தோசை சுடணும், இல்லைன்னா பிம்பிள்ஸ் போகாதுன்னு சொல்லி 5000 ரூபாய்க்கு வாங்க வச்சுட்டாங்க. இங்க கீஷோல்ல வெறும் க்ளோ அப் யூஸ் பண்ணாலே போதும். நம்ம ஒரு 5-6 க்ளோ அப் வாங்கி வச்சிடலாம். இந்த பிம்பிள்ஸ்ன்னு வந்தாலே போதும். வாழ்த்துக்கள். எனி டவுட்? அப்துல் கதீர் சாருக்கு ஒரு டவுட் கிளியர், ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் எனிபடி எல்ஸ் டவுட் கேளுங்க ஒருத்தரா. Yes. Sir, I have a session after this, so shall I leave now? தேங்க்யூ மேடம், Let's தேங்க்யூ வெரி conclude மச். this. நம்ம க்ளோஸ் பண்ணலாம் மேடம், வேற ஒரு செஷன்ல இருக்கிறாங்க. ஆகினால் உங்களுடைய பலத்த கரவாசியோட நண்பர்களே, இன்றைக்கு இரவு 7 மணிக்கு அதாவது கேஎஸ்ஓ பியூசி நம்ம 1.5 வார்டு குயிக்கு 1.5 வார்டு மற்றும் இருக்கிற டெக்னிக்கல் அண்ட் அபோவ் ஆல் லீடர்ஸ் நீங்க வந்து நம்முடைய சௌரவ் சப்ரா எம்டியினுடைய சன் வராது தமிழ் விளக்கங்களோட ஆன்லைன் பர்ச்சேஸ், ஆன்லைன்ல எப்படி பர்ச்சேஸ் பண்றதுங்கிறது சொல்லிக் கொடுக்க வர்றாரு. எல்லாரும் அதுல கலந்துக்கிடுங்க. இன்றைய கூட்டம் இதோட நிறைவுறுகிறது. உங்க எல்லாரையும் நான் அன்மை பண்ணுறேன். ஜெயார்சிங் சொல்லிட்டு வெளியே போயிருக்கேன். ஜெயார்சியம் ஜெய் கிஷோர். ஜெயார்சியம் மேம், ஜெய் கிஷோர். Thank you ma'am. Thank you so much. Yes, yes. இன்னைக்கு 8 மணிக்கு வந்து நம்ம சாம் டேனியல் சார் மீட்டிங் இருக்குது. அவசியம் எல்லாரும் பங்கெடுங்க சார். இதே லிங்கா சார்? என்ன சார் இதே லிங்க் இல்ல சார், எல்லாம் போட்டிருக்கு சார், லிங்க் எல்லாம் போட்டிருக்கு, குரூப்ல பாருங்க சார். ஓகே சார், ஓகே சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.